ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன கேம் விளையாட போறோம்னா, ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டை எங்க இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? மேகத்துக்கு நடுவுல வானத்துல இருக்குதுங்க. இந்த கோட்டையில இருந்து நம்ம தப்பிச்சு போக போறோம். பாத்தீங்களா? ஏ ஹியூமன் ஃப்ரம் த ஸ்கையா. நம்ம வந்து ஸ்கைல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லுது. நான் பூமியில இருந்து தாண்டா வந்திருக்கேன், வானத்துல இருந்துலாம் வரலடா. பாருங்க, இப்ப இந்த வானத்துல இருந்து நம்ம இருக்கிற அந்த கோட்டையில இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே போனோம். ரொம்பவே டிஃபிகல்ட்டாவும் ரொம்பவே அட்வென்ச்சராகவும் இருக்கும் இந்த கேமு. மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க காய்ஸ், அப்பதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஓகே, உள்ள போவோம் காய்ஸ். இங்க பாருங்க, ஹெல்ப் பண்றாங்களாமா. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் ஹெல்ப் பண்ணாதான் நல்லா கிராஸ் பண்ணி போக முடியும். கண்டிப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, போக ஆரம்பிக்கலாங்க. பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோட்டையை கிராஸ் பண்றது கஷ்டம். ஏன்னா உள்ள என்னென்ன ஆபத்து வச்சிருக்காங்கன்னு உள்ள பார்த்தா தெரியும். இந்த பாருங்க, கோட்டைனா சும்மாவா? ஈட்டியை வச்சே செஞ்சு வச்சிருக்காங்க. அட கடவுளை, ஃபுல்லா யோசிப்பாங்கன்னு நினைக்கல. இங்க பாருங்க, எப்படி பாத்தீங்களா? வானத்துக்கு நடுவில் நம்ம இருக்கோமா, கீழே விழுந்துட்டோம். அந்த கோட்டையை சுத்தி ஃபுல்லாமே ஒரே மேகங்க. கடவுளை, இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்க. ரொம்பவே கிரியேட்டிவா யோசிச்சிருக்காங்க. ஓகே, போவோங்க. பாருங்க, நல்லா குடுறமா அங்கங்க ஊசி மாதிரி நெட்டிட்டு இருக்குது ஈட்டி. கொஞ்சம் ஸ்லிப்பாகி அதுல மிதிச்சாலும் ஒரே அடிக்க நம்ம சோழியை முடிச்சிடும் கைஸ். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அப்பதான் போடுற வீடியோஸ் டிங்டாங் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் கைஸ். இந்த மாதிரி ஃபன்னியான வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்படி பெல் ஐகானையும் கொடுத்து வச்சுக்கணும். ஓகேவா கைஸ்? பாருங்க, தவளையெல்லாம் ஏதோ வாய்க்குல இருந்து துப்புது. அது எதையோ துப்புதுன்னு நினைக்காதீங்க, அது விசப்பால் தான் துப்புது. அந்த விசப்பால் நம்ம ஸ்கிப்னா நம்ம சோலையை முடிச்சிடும். நம்ம ஃப்ரெண்டு ஒரு நிற்கிறான். ஓஹோ, நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி தப்பிச்சு போகணுமாமா. அந்த பாறை மேல தள்ளி தள்ளி போகணும் போல. ஓகே, இதெல்லாம் ஐயோ, கீழே கால் வைக்கலாமா கூடாதுன்னே தெரியலையங்க. ஐயோ, பார்த்து போகணுங்க. ஏன்னா தப்பி தவறி மண்ணில் கால் வச்சா செத்துருவோமா நேரம் தெரியல. இங்க ஏன்னா கால் வைக்கிறோம்லாம் கண்ணுடியா இருக்குங்க. பாருங்க, ரத்தமா இருக்குங்க. ரத்தலங்க, நெருப்புலேயே ரத்தம் மாதிரி ஓட விட்டுருக்காங்க. அடடா, நெருப்பு ஆறா குளமான்னு தெரியலையே. குளமா தான் இருக்கும், ஏன்னா சின்னதா இருக்குது. ஆறுனா போயிட்டே தாங்க இருக்கும். குளம் தான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ரத்தத்திலேயே செஞ்சு வச்சிருக்காங்க. அக்னி குழம்புகளா இருக்குது. கவனமா போகணும். இதுல எப்படிடா போறது? இங்க இருந்து அந்த பாறைக்கு ஜம்ப் பண்ணணுமா? அடடடா, தப்பிச்சு போறதே குதிரை கொம்பாலாங்க இருக்கு. யாருமே நம்மளுக்கு உதவி பண்ண யாருமே இல்லை போலயே. யாராவது என்ன காப்பாத்த வாங்க. ஐயோ பாருங்க, எரிச்சுட்டுங்க நம்மள ஒரே எரியா எரிச்சு சாம்பலாக்கிட்டுங்க. இங்க தெரியும், எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. என்ன அப்படின்னா, அத நான் விளையாடும் போது பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம மூளையை யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்களா? நம்ம மூளை பயங்கரமா யோசித்தமா. இப்ப இந்த வழியாவே ஓடிடலாம். அந்த மரத்துக்கு பின்னாடி கூட தப்பிச்சு ஓடிடலாங்க. ஏங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும்? இப்படியே போயிட வேண்டியதானே. எப்படி யூஸ் பண்ணணும் மூளை இந்த இடத்துல தான் நம்மளோட மைண்டை நீங்க பாக்கணும். எப்படி யூஸ் பண்ண பாத்தீங்களா? பயங்கரமா வந்துட்டோம்ல தப்பிச்சு. ஏன் அப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம உயிர் குழைச்சு போனோம், அவ்வளவுதான். அந்த கோட்டையில இருந்து நம்ம எப்படினாலும் போவோம். இங்க பாருங்க, ஒரு பையன் உட்காந்துருக்கான். இது யாருடாவே இங்க உட்காந்துருக்கான்? முரட்டாளா இருப்பான் போலயே. ஐயோ, பொம்மையா? அட கடவுளே, மனுஷன் மாதிரியே உட்காந்துருக்காங்க. இந்த ரோப்ளாக்ஸ்ல மனுஷன் இது பொம்மை எதுன்னே தெரியல. நம்மளே அந்த பொம்மை மாதிரிதான் இருக்கிறோம். அவ்வளவு கன்றாவியும் நம்மள செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே, போவோம். இங்க என்ன இருக்குது? ஓஹோ, நம்ம தப்பிச்சு வந்துட்டோமா? இருக்குங்களா? பாராட்டுறாங்க. பாராட்டலாம் வேண்டாம், தப்பிச்சு போற வழியே சொல்லுவோம். அந்த பக்கம் போனோமா, இதுல இருந்து எதையுமே எடுக்க வர முடியல. ஓகே, நம்ம போக ஆரம்பிப்போங்க. எதையாவது எடுத்துட்டு போனா ஏதாவது ஆபத்து இருந்தா ஒரே அடி அடிச்சு கொண்டுடலான்னு பார்த்தேன். ஆனா எதையுமே நம்மளால எடுக்க முடியல. நம்ம போற வழியை மட்டும் பார்ப்போம். வந்துட்டோம். அங்க பாருங்க, மேல இருந்து பெரிய இரும்பு குண்டு விழுது. இந்த இரும்பு குண்டோட இதுல மாட்டிக்கிட்டா தப்பிச்சு போனோம். மாட்டினா ஒரே நசுக்கா நசுக்கிடுவான். எங்க இருந்து விழுந்துச்சுன்னு வருது. ஐயோ, இங்கதாங்க விழுது. அடடா, முன்னாடி விழுதுன்னு நினைச்சா பின்னாடி விழுது. கொஞ்சம்னா அதுல மாட்டி நம்ம நசுங்கிருப்போம். கரெக்டா மிஸ் ஆகி வந்துட்டோங்க. ஓகே, இப்ப கரெக்டா இதுல ஜம்ப் போட்டு ஜம்ப் பண்ணுங்க. பாதிதான் காணும் பாருங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் இருக்குன்னு நினைச்சு ஓடுவோம். ஆனா கீழே வந்து மரியாசல் ஆயிருவோம். நான் இந்த தப்பிச்சு போயிருவேன்டா. என்னது, செத்து போனவங்களாம் தூங்காமல் ஆயிராங்களா? என்னடா சொல்றீங்க? ஆமாங்க, அங்க பாருங்க, இதெல்லாம் இப்ப கல்றையாடா. அட கடவுளே, இங்க பாருங்க, ஒருத்தமே டான்ஸ் ஆடுதுங்க. ஓ, டூயட்டா? பேட் டூயட் போல. எல்லாம் சேர்ந்து டூயட் ஆடுதே. அடடா, ஐயோ, ஒரே தான் அடிச்சு கொண்டுட்டு
இங்க பாருங்க மண்ணுக்குள்ள இருந்துலாம் வருதுங்க அந்த பேய்ங்க. அட கடவுளே, நம்மள சோதிக்கிறதுக்குன்னே இதெல்லாம் நடக்குது போலயே. நான் எப்படி தப்பிச்சு போவேன் இப்போ? இங்க பாருங்க பயங்கரமா டூயட் பாடிட்டு இருக்குங்க தூங்காம. அதுக்குதான் தூக்கம் வரல போல எங்களுக்குலாம். அட கடவுளே, உங்களுக்கு டூயட் பாடுறதுக்கு இடமே கிடைக்கலையாடா? நான் தான் கிடைச்சனா? நான் போகும்போதுதான் வந்து நீங்க டூயட்லாம் பாடுவீங்களா? பாருங்க கரெக்டா அது இப்படி வருதுன்னு. இந்த கேப்ல ஐயோ அங்க போக கூடாது. ஐயோ நம்மள நசுக்கிட்டுங்க அந்த ஆம்பளை பேய். இந்த தடவையா கரெக்டா தப்பிச்சு போனுங்க. என்னங்க நம்மளுக்கு வந்த சோதனை, எப்படி போனாலும் மாட்டிக்கிறோமே. கடவுளே உனக்கு கண்ணு இருந்தா என்ன காப்பாத்துப்பா. ஓடு 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 ஓடு, மாட்டிக்கிடாத மாட்டிக்கிடா நின்னுப்போம். பாருங்க எப்படி மண்ணுக்குள்ள இருந்து எப்படி வருது பாருங்க அந்த பேய்ங்க. இவங்க டூயட் பாடுறாங்க, அவங்களும் மண்ணுக்குள்ள இருந்து தான் வராங்க. எல்லாம் அக்கா தங்கச்சி பேய் போல. தப்பிச்சு வந்துட்டோம். இப்ப கரெக்டா அது போற கேப்ல இப்படி கூட ஐயோ வருது வருது வருது, ஓடி 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 தப்பிச்சு வந்துட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சு இங்க வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது? அங்க ஏதோ செக் பாயிண்ட் இருக்குது, அந்த செக் பாயிண்ட்டுக்கு வாங்கணும். ஃப்ரெண்ட் வேற நிக்கிறான் அங்க. என்ன சொல்லுவாங்க தெரியல, அவன் வேற என்ன நமக்கு ஆபத்து காத்து வச்சுட்டு இருக்கானோ தெரியல. ஓஹோ அடுத்து பேயா? ஓஹோ ஓல்டு ஹியூமன்ஸ் ஆர் கான் டுவா. ஓஹோ ஓல்டு ஹியூமன்ஸ் வேற அங்க இருப்பாங்க போல. பாத்து போங்க, வயசானவங்க இருந்து நம்ம ஒரே சலையால் மறுகே சலைக்க கூடாது. ஓ இந்த மணியை அடிச்சாதான் அந்த பெல்லு திறக்குமாமா. ஓகே ஓகே, இந்த மணிக்கு எப்படி ஏறி போறது, அதுதான் டிஃபிகல்ட்டான விஷயம். வழியை கரெக்டா கண்டுபிடிக்கணுங்க. ஜோ ஓ இந்தாதான் இருக்குது. ஓகே இங்க போறது வழி இருக்குது, மேல போறதுக்கு வழி தெரியணும்லாங்க. மேலதான் மணி மேல ஏறதான் அடிக்கணும். ஆனா எப்படிங்க அடிக்கிறது? அடடா யோசனையே இல்லையங்க. ஓ அந்த ராக்ஸ் மேல ஏறி மேல ஏற முடியுதான்னு பாப்போங்க. போவோம் போவோம். இப்ப பாருங்க டோர் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த டோரை திறக்கணும்னா அந்த மணியோட மட்டும்தான் முடியும். அந்த மணியோட பவர் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மணி கரெக்டா அந்த மணியை போய் நம்ம பில்ட் பண்ணணும். எப்படி பில்ட் பண்ணன்னு தெரியல. கரெக்டா பாத்து போங்க. ஒரு டோருமே திறக்க மாட்டுக்கு. எதுலையாவது வழி இருக்குன்னு பார்த்தா எதுலயுமே வழி இல்லையங்க. நம்மள சோதிக்கிறதுக்குன்னு ஏதாவது இருக்குது. மேல பாத்தீங்களா ஏணி மாதிரி இருந்தது. அப்ப நம்ம அந்த வீட்டு மேல ஏறினாதான் அந்த ஏணி மேல ஏற முடியும். இப்ப அந்த வீட்டு மேல எப்படி ஏறுறது? ஏறி பார்ப்போம். ஜம்ப் பண்ண முடியலையேங்க. அட கடவுளே, இப்ப ஏறி பார்ப்போம். எப்படி பண்ணாலும் ஏற முடியலங்க. நம்மளுக்கு அவ்வளவுதாங்க ஜம்ப் பண்ண முடியுது. இப்போ இதுல இருந்து ஜம்ப் பண்ணி பார்ப்போங்க. ஏனியை கண்டுபிடிச்சிட்டேன், வழி எங்க இருக்குன்னு பாத்துட்டேன். ஆனா நம்மளால ஜம்ப் பண்ணவே முடியலையே. எப்படி போறது? ஐயோ முடியல போங்க. ஐயோ என்னடா இப்படி சொதிக்கிறீங்க? எப்படி போறதுன்னு தெரியல. அந்த வீட்டு மேலேயா ஜம்ப் பண்ண முடியுது. ஆஹா பள்ளமா போச்சுடா, நம்மளை கொண்டுட்டாங்கங்க. காய்ஸ் நான் வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்களா எனக்கு ஒரு விஷயம் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். என்னடா இது வழியவே காணும், ரொம்ப நேரமும் வழி தேடுறோம். இந்த ஒரு கயர் போதுங்க. ஒருவேளை இந்த வீட்டு மேல ஏறி அந்த கயர் மேல போய் ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். வீடு இதுல இருந்து ரொம்ப தூரத்துல எல்லாம் இருக்குது. அந்த ஒரு மாட்டு வண்டி இருக்குது, அது மேல ஏறி பார்ப்போம். இது மேல இருந்து ஏற முடியுதான்னு பாப்பாங்க. ஆமாங்க இது வழியா தாங்க ஏறணும். ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க வழிய. என்ன கஷ்டம் பாத்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கலாம், ரெண்டு கஷ்டம் இருக்கலாம். கஷ்டமே வாழ்க்கையா இருந்தா என்னங்க பண்றது? ஓகே இப்ப கரெக்டா அந்த கயிறு மேல ஏறி அப்படியே போக ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்மளா போக முடியும். பாத்தீங்களா அந்த ஒரு இது பலகையா படிச்சு ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கரெக்டா அந்த கயிறு மேல போய் அப்படியே நடந்து மெதுவா போனோம். ரொம்ப அவசரத்துல ஓடி கீழே விழுந்துடக்கூடாதுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வேஸ்டா போயிரும். கவனமா போனோம். வந்துட்டோம். ஐயோ ஏறிட்டாங்க ஒரு வழியா மேல ஏறி. பாருங்க வீட்டுக்கு பலகை போட்டு வச்சிருக்காங்க. இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும், நிறைய தப்பிச்சு போயிடலாம். ஓகே வந்துட்டோம். இதுக்கப்புறம் அப்படி இந்த கயிறு மேல ஏறி போனோம்னா அந்த ஏணிக்கு போயிடலாம். அப்படி இந்த ஏணி மேல ஏறினோம்னா அந்த மணிக்கூண்டுக்கு போயிடலாம். வந்துட்டோம் ஒரு வழியா. இப்போ அப்படி இந்த ஏணி மேல ஏறுவோம். ஏணி மேல ஏறி அப்படி மேல போய் அந்த மணியை போய் டெங்கு டாங்குன்னு அடிப்போங்க. இதே மாதிரி நீங்களும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மணியை மாதிரி நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு டிங்கு டாங்குன்னு மணி மாதிரி கிடைக்கும். பாத்தீங்கன்னா எப்படி எடுத்து பாருங்க அந்த மணி. நம்ம மேல இடிச்சிடக்கூடாது. நம்ம இதுல இருந்து ஜம்ப போட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிடும். என்ன மேகமா அது பாறையான்னு தெரியலங்க, கருங்கருன்னு இருக்குது. மறுபடியா கீழே இறங்கி வந்துட்டோம். அது என்னதுங்க ரெட் கலர்ல ஏதோ போயிட்டு இருக்கு. ஓஹோ லேசர் லைட்டா, அந்த லேசர் லைட்ல படாம போனோம். ஆனா இருந்து சாம்பலாயிரும் போல நம்ம. ஓஹோ பாத்தீங்களா, இது பாதுகாக்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்மள மரியாதை ஆக்குறதுக்கு அப்படி ஓடிடுவோம். ஐயோ ஓடு 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 வருது 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 ஓடிடு பொண்ணுட்டுங்க. நீங்க பாத்தீங்களா எப்படி எழுது பாத்தீங்களா லேசர் லைட்டு. இந்த டைம் கரெக்டா போயிடலாம். போனதுலயே கரெக்டா தான் வந்தோம். லைட்டா மிஸ் ஆயிட்டு நம்மளோட கெஸ்ஸிங் கொஞ்சம் ஐயோ போச்சுடா. ஐயோ இங்க கருணம் தப்புனா மரணம் தான் போல. லைட்டா காரை ஸ்லிப் ஆயிட்டு கீழே தள்ளி விட்டுருச்சுங்க. இந்த டைம் கரெக்டா போறோம்.
இந்த டைம் கீழே விழுந்துடக்கூடாது, கவனமா போனோம். இங்க பாருங்க கரெக்டா அந்த லைட் வரும்போது அது பின்னாடியே நம்ம ஓடிட வேண்டிதான். வந்துருச்சு. இப்ப கரெக்டா அது பின்னாடியே ஓடிடுவோம். இப்போ இந்த லைட் பின்னாடியே அப்படியே ஓடிடலாம். இந்த சைடு போனோம்னா ஒரே எரிசலிரும். பாத்தீங்களா எத்தனை லைட் வருது பாருங்க. நம்ம கரெக்டா போனோம். பயங்கர ஸ்பீடா வருது இந்த லைட்டு. ஓகே, இப்ப இந்த வழியா போயிடலாம். தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வர போறோம். இதுக்கப்புறம் அந்த வழியா போகணுமா? அங்க என்ன இருக்குது? அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப எப்படி போகணும்னு அது தெரியலையே. என்னடா இது, கதவை அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப எப்படிடா தப்பிச்சு போறது? இங்க ஒரு கருப்பன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் கேட்போம். ஓஹோ, லைட் த ஃபயர்ஸ் அண்ட் த வே டு ஓப்பனா. ஓகே ஓகே, அப்ப என்ன பண்ணணுமா? லைட் வர வைக்கணுமா? லைட்டுக்கு முதல்ல நெருப்பு வேணும்லாடா. நெருப்பு இருந்தாதானடா லைட் வர வைக்க முடியும். நெருப்புக்கு நான் எங்கடா போவேன்? இங்க ஏதாவது இருக்குதான்னு போய் பார்க்கலாம். என்னங்க, ஒரு பக்கமும் ஒண்ணுமே இல்ல. ஆஹா, பக்கத்துல பண்ணி நெருப்பு நம்ம கைக்கு வந்துருச்சுங்க. அங்க இருந்து ஏதோ தேவதை தூக்கி போட்டுருச்சு போல. ஓகே, இப்பவுமே ஓன்லயே அப்படி விளக்க ஏத்துவோம். ஓகே, ஒரு இதுல தீப்பத்தை ஏத்தியாச்சு. இன்னொன்றுல போய் விளக்கு ஏத்தலாம். இன்னொன்னுலயும் தீப்பத்தை ஏத்திட்டோம். இன்னொன்னுலயும் அப்படியே ஃபயரை கொடுப்போம். எல்லாத்துலயும் ஃபயர் அப்படி கொடுத்துட்டு அப்படி போனோம்னா அப்படியே நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ ஒண்ணு இன்னொன்னுதான் இருக்குது. ஐயோ, எங்கடா போற? எங்க இருக்குதுடா வழி? வழிய மறந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோங்க. இன்னொன்னே ஒண்ணுதாங்க இருக்குது. எல்லாத்துலயும் அத்தியாச்சு. தீபத்தை வச்சு பந்தத்தை வச்சு கொளுத்திட்டோம் எல்லாத்தையும். பாத்தீங்களா எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்க. ஓஹோ, அதுல சூடு கொடுக்க சூடு தாங்க முடியாம ஓப்பன் ஆகுது போல. ஓகே, இப்ப எங்க போறது? இங்க என்னடா லைட் எரியதான் செய்யுது. இருந்தாலும் எங்க போகணும்னு தெரியல. எங்கெல்லாம் லேசர் லைட் மாதிரி இருக்குது. இங்க கீழே 2 வழி இருக்குது. எந்த வழியா போகணும்னு தெரியலையே. ஆஹா, ஓஹோ, நிறைய பேரு ரொம்ப வருஷமா அதை தூங்கிட்டு இருக்காங்களாம். அவங்க கண்ணுல சிக்காம நம்ம போனோமாமா. இப்ப எப்படி போறதுடா? வழியே இல்லையடா. போறதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க. ஓ, இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, போய் பாப்பாங்க. இங்கதான் ஏதோ இருக்குது. இப்படி அங்கேயும் ஏதோ வருது கேமரா மாதிரி. அங்கயா இங்கயா எதுன்னு தெரியல. முதல்ல இங்க போய் பார்ப்போம். இங்க ஏதாவது இருக்குதான்னு பாப்பாங்க. இங்க எது ஒண்ணுமே இல்லையங்க. இங்க கடவுளே, வழியே இல்லையே. எல்லா பக்கமும் இருட்டா இருக்குது. என்னடா இது, எதுவுமே பண்ண முடியல நம்மளால. எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியலையே. காய்ஸ் காய்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு எப்படி போகணும்னே தெரியல. எல்லா பக்கமும் முடிச்சிருந்தாவே இருக்குது. நம்ம எப்படி தப்பிச்சு போகணும்னு வழியே தெரியலையங்க. யாராவது வழி தெரிஞ்சா சொல்லுங்களேன். அந்த படிக்கிட்டு இருக்குங்க. வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த படியில ஏறி கூட என்ன ஏற முடியல. அடடா, முட்டுச்சு வந்தாலங்க வச்சிருக்காங்க. சுத்தி சுத்தி முட்டுச்சந்தா நான் எப்படா தப்பிச்சு போவேன்? அப்ப அதான் வழின்னு நினைக்கிறாங்க. அந்த பாத்தீங்களா வருது, பாத்தீங்களா? மெதுவா போனப்போ போய் இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி அப்படி மேல போனோம். இங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. மேல வேற யாரோ தூங்கிட்டு இருக்காங்க, கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு அது வேற சொல்லுது. ஓஹோ, பாத்தீங்களா? மேல 2 பேர் அந்த அப்பாங்க ரெக்கைய வச்சுருக்காங்க. நம்ம உங்ககிட்ட சிக்காம போனோம். லேசர் லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அதுல மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். மேல இருந்து அப்படி லேசர் லைட் நம்ம மேல அப்படி ஒளி மாதிரி பாஞ்சிரும். கரெக்டா பார்த்து போகணுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கவனமா எடுத்து வைக்கணும். இல்லைன்னா மரியாதை சில ஆயிடுவோம். போவோம். ஏதோ இப்படி மேல ஏறுவோம். மேல என்ன ஆபத்து வச்சிருக்காங்களோ தெரியலங்க. காய்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் போடுற வீடியோஸ் டிங்டாங் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். மறக்காம பண்ணிக்கோங்க. என்னடா வழியே இல்லை, முட்டுச்சந்தா இருக்குது. இப்ப எப்படிடா போடுறது? இந்த பக்கம் எதுவும் போகணுமா? ஆமாங்க, இந்த பக்கம் தான் இருக்குது வழி. நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். கீழே பாருங்க, தண்ணியா இருக்குது. கீழே அப்படிங்கிறது டைவ் அடிச்சா செமையா தான் இருக்கும். ஆனா டைவ் அடிச்சோம்னா நம்மள ஒண்ணும் இல்லாம சிதறத்தாங்க. கவனமா போனுங்க. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். ஓகே, வந்துட்டோம். இங்க இருந்து இந்த பக்கம் போவோம். அங்கே வந்து ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப நேரம் அங்க ஓடிட்டு இருக்கோம். அவன் என்ன பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு. அவன் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு தெரியலங்க. அங்க போய் ஆடதான் செய்யணுமா? எதுவுமே தெரியலையே. அங்க பாருங்க 2 பேர் நின்று லவ் ஷேப் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் ஷேப் நம்மளும் போய் பார்ப்போம். அங்க என்ன ஆபத்து இருக்குன்னு. வந்துட்டோம். ஒரு வழியா எட்ஜிக்கு வந்துட்டோங்க. எவ்வளவு தூரம் பாத்தீங்களா? கம்பியா வச்சிருக்காங்க. கரெக்டா பார்த்து போனோம். அங்க பாருங்க நெருப்பு தீப்பிளம்பா எரியுது. இதுக்கப்புறம் எப்படிங்க போறது? ஒண்ணுமே தெரியலையடா. கீழே என்ன இருக்குன்னு தெரியலையே. கீழே ஏதாவது இருக்கீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஓஹோ, கீழே ஏதோ மாதிரி தெரியுது கருப்பு கலர்ல. சிலந்தி பூச்சி போலங்க. 2 கால் தான் இருக்கானா அதுக்கு. வந்துட்டோம். இப்போ இதோட கால்ல இருந்து கரெக்டா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயிடலாம். வந்துட்டோங்க ஒரு வழியா தப்பிச்சு. இங்க என்ன? ஓ, இதான் செக் பாயிண்டா? வந்தாச்சு. இப்ப இங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கயா அங்கயா ஒண்ணுமே புரியலையேங்க. ஓகே, போய் பார்ப்போம் இங்க எதுவும் இருக்குதான்னு. இங்க ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லா செடி கொடியா வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, அந்த 2 பக்கம் கால், இந்த பக்கம் 2 பக்கம் கால் கிடக்குது. ஐயோ, இந்த கருப்பு கலர்ல ஏதோ சுத்துது. அந்நிய சக்தி போல. அது கண்ட மாட்டிக்க கூடாது நம்ம. டேய், நீ இன்னும் போகலையாடா? அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு பின்னாடி வந்து ஓடிட்டு இருக்கேன்டா.
நீங்க உங்களுக்குலாம் உயிர் மேல ஆசையே கிடையாதடா, அப்படி நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களாடா ஆபத்தை. ஓகே, நம்ம போவோங்க. அவங்க என்ஜாய் பண்ணிட்டு மெதுவா வரட்டும். இந்த பாத்தீங்களா நம்ம போறதுக்காண்டி வழித்தடம் பிடிச்சிருக்காங்க. இந்த வழியா தான் போனோம். அங்க பாத்தீங்களா பயங்கரமா ஏதோ சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் எழுதுனே தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க காய்ஸ். நம்மளுக்கும் அது எழுதுனே தெரியாது. டிஷ்யூ பேப்பர் ரோல் மாதிரி இருக்கு. இதான் என்னன்னே தெரியல. ஓகே ஓகே, போவோம். அப்பதான் அதெல்லாம் என்னதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் போட டிஸ்கவுண்ட் எங்கடாங்கன்னு கிடைக்கும். இது என்னடா முட்டுச்சந்தா இருக்குது. அட கடவுளை, முட்டுச்சந்துக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டேன்னா எங்கடா போறது? ஓஹோ, மேல ஏறி போகணுமா? இப்பதாங்க வழி தெரியுது. இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு அப்படி சம்ப போட்டு போயிட வேண்டியதான். ஓகே, வந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி போறது? இதுக்கப்புறம் வழி இல்ல. அப்போ கரெக்டா அந்த ரோலர்ல குதிச்சு ஓடணும்னு நினைக்கிறேன். வழி இல்லைங்க. இப்போ கரெக்டா அந்த ரோலர்ல தான் கொஞ்சம் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். இங்க வந்துட்டாங்களே அவங்க, நம்ம முன்னாடி வந்துட்டாங்க. சார், நம்ம அவங்கள பத்தி கிண்டல் அடிச்சோம். ஆனா அவங்க லாஸ்ட்ல நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நம்மளுடைய தப்பிச்சு வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓ, மேல ஏறணும் போல. ஓகே, மேல ஏறி போவோம். இந்த இருக்குது செக் பாயிண்ட். இப்போ மேலதான் ஏறி போகணும்னு நினைக்கிறேன். என்னடா அது மேலதான் போகணுமா என்னன்னு தெரியலையேங்க. என்னப்பா இது, ஒண்ணுமே புரியலையே எனக்கு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரிலாம் இருக்குது. இப்பதானடா அங்க இருந்து கீழே இறங்கணும். ஓ, அப்போ அதான் கரெக்டான வழி போல. இப்ப இங்க இருந்து நம்ம அங்கதான் போனோம். அங்க போய் எங்கேயாவது வழி இருக்கும். ஓ, அந்த இருக்கு பாத்தீங்களா வழி. நான் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதுல இருந்து அப்படி நேரா போய் இப்படி வழியை கண்டுபிடிச்சிட்டு போயிடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிளே பண்றதுனால நம்மளுக்கு எங்க வழி இருக்குதுன்னே தெரியலங்க. அங்க பாருங்க, அந்த 2 பேர் ஓடுறாங்களோ அவங்க மாதிரிதான் நம்மளும் ஓடணும். என்னடா இது, அவங்க நேரம் வந்துட்டாங்க. நேரம் எப்படி போறாங்கன்னு தெரியல. இங்க ஏதோ கல்லு மாதிரி போகுது. இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி போய் பார்ப்போம். இங்க ஏதோ வச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு தாங்க போகுது. அந்த வீட்டுக்குள்ள போய் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுல போய் நம்ம பார்ப்போம். ஏதோ வட்டு மாதிரி இருக்குது. அதை எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. அது பக்கத்துல போனதுமே எடுத்துக்கிட்டுங்க. அதுவே எடுத்துக்கிட்டு அப்போ அது எதுக்கும் உனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்பதான் நாங்க வந்தோம். அப்ப நேரம் போக ஆரம்பிக்கலாம். இங்க என்னடா வழியே இல்ல. செடி. ஓ, அந்த போறாங்க பாருங்க. அவங்க பாருங்க எப்படி சம்ப போட்டு போயிட்டாங்கன்னு. நம்மளும் அப்படி சம்ப போட்டு போயிருக்கலாமோ. நம்ம தேவலாம் போய் அதை இதையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம் போல. எங்க விளையாட்டுனால ஒரு ப்ராப்பர் வேண்டாமா? சரி, நம்மளும் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். இல்ல வேண்டாங்க, எதுக்குங்க தேவையில்லாத வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருக்கோம். என்னங்க அதை வைக்க முடியல. எடுத்துக்கிட்டு அதுவே எடுத்துக்கிட்டு அங்க பாருங்க டோ அப்படியே இறங்குது பாருங்க. வழியா வந்துட்டோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போறது? இப்படிதான் போகணுமா? ஓகே, இங்க ஏதோ தீப்பந்த மாதிரி இருக்குது. ஓ, கொண்டு போய் கேட்கணுமா? ஷேடோ எனதர் வேர்ல்டு. ஓஹோ, ஏதோ ஷேடோ வருமா? அதுல இருந்து நம்ம அனதர் வேர்ல்டுக்கு போறோமா? ஓகே ஓகே, பாப்போம். அவங்க ஏதோ மேல கூடி போனாங்க. நம்மளும் மேல கூடியே போவோங்க. மேல கூடி போனோமா கீழே கூடியே போனோமான்னு தெரியல. அவங்க பண்றாங்கன்னு நம்மளும் பண்றோம் பாத்தீங்களா? நம்மள மேல ஒரு கீழையை பார்க்க முடியுமாங்க? போய் ஓஹோ, நம்ம கீழே கூடயே இதுக்கு போயிருக்கலாம். அங்க எதுக்கு மேல சுத்தி போனோம்? ஓ, மேல ஏதோ ஒளிவட்டம் மாதிரி இருக்குது. ஓ, இந்த ஒளிவட்டத்தை எடுக்கணும் போல. எடுத்தாதான் இங்க ஏதோ. ஓ, இந்த பாத்தீங்களா இந்த இடம் ஓப்பன் ஆகுது. இல்லைன்னா நம்ம இந்த புதக்குழிக்குள்ள விழுந்துருவோம். இந்த தண்ணிக்குள்ள விழுந்துருவோம். இது நம்ம அந்த ஒளி மாதிரி டச் பண்ண போயிட்டு இப்ப நம்மளால அந்த வழியா ஓட முடியும். ஏன்னா அந்த ஒரு ஷீல்டு மாதிரி வந்துருச்சு. இப்ப கரெக்டா ஓடி அந்த ஷீல்டு இருந்து ஜம்ப் பண்ணி போவோம். போக ஆரம்பிக்கலாங்க. எந்த பக்கம் இருக்குது வழின்னு தெரியலையே. வழியை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். அந்தாதான் இருக்குது. ஓகே, இப்ப நேரா போவோம். அங்க பாருங்க, அவங்க நம்மளுக்கு முன்னாடி வேகமா போறாங்களே. நம்மளும் அவங்க கூட போகணுங்க. வேகமா போடா கைப்புள்ள நிக்காத. இனத்தை நின்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஓஹோ, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆள் கொடுப்பாங்களான்னு யோசிக்கிறியா? கண்டிப்பா அவங்க பண்ணுவாங்க. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படித்தானே கைஸ்? கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்கணும். அப்படி பெல் ஐக்கானே ஆள் கொடுத்து வச்சுக்கணும். அப்பதான் போட டிஸ்கவுண்ட் எங்கடா கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். மறக்காம பண்ணுங்க காய்ஸ் ப்ளீஸ். ஒரு வழியா வண்டியை கிளப்பிட்டோங்க. இதுக்கப்புறம் அப்படி போக ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வரப்போறோம்னு நினைக்கிறேன். இங்க 40 காத்திருக்கோ தெரியல. இங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவிடியாலாடா இருக்குது. இப்படியாடா ஒரு மனுஷனை சோதிப்பீங்க. ஓகே, செக் பாயிண்ட்ல மிதிச்சுட்டு அப்படியே போக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அங்க ஏதோ கல்லு மாதிரி தெரியுது. அதான் நான் மிதிச்சு போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, போராடமோ போர்க்குளம் காலையோ 10 தான் வைக்கணும் போல. ரொம்ப தப்பி வச்சா கீழே விழுந்து மரகேசல் ஆயிடுவோம். என்ன நம்ம அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் போகாம. வண்டியை கலப்புறாங்க இப்பல போடா. ஓகேங்க, கிளம்புவோம். நின்று பறக்க பார்த்துட்டு இருந்தா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இப்ப இங்க இருந்து அப்படி மெதுவா ஜம்ப் பண்ணி போகணும். தண்ணி தானே டச் பண்ணோம். பீஸா நொறுக்கி போட்டுரும்.
ஓகே வந்துட்டு ஒரு வழியா தப்பிச்சு இங்க பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட் நிக்கிறான். ஓஹோ ஐம் ஷுர் அங்க கீ இங்கதான் இருக்குதாமா. ஏதோ ஒரு இதுக்குள்ள கீன்னு தெரியலங்க, ஏதோ கீ இருக்குதுங்குது. கண்டிப்பா அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. எங்க போனோம் ஒரு அந்த என்னங்க இது உடஞ்சு விழுந்துட்டோம். அட கடவுளே என்னடா அது எனக்கு வந்து சோதனை. ஓ அந்த இருக்குதுங்க கீ கீ எடுத்துட்டோம். ஆனா டோர் எங்கடா இருக்குது கீ? ஓ அந்த இருக்குதுங்க டோரையும் கண்டுபிடிச்சிட்டோம். உள்ளதான் இருந்திருக்கு டோரு. இந்த பாருங்க நம்ம தண்ணி மேல ஓடுறோம். ஒருவேளை நம்ம ஜீசஸ் ஐட்டம் போல. அதான் தண்ணி மேல எல்லாம் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கோம். பெரிய பவர் வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே ஓகே கடவுள் மாதிரி ஆனா நல்லது தானேங்க. அவங்க எல்லா மனுஷங்களையும் மன்னிக்கிற கொண்டு இருந்தா ரொம்ப நல்லது தானே. ஓகே வந்துட்டோம். பாருங்க எப்படி சுத்திட்டு இருக்கு பாருங்க. இப்ப கரெக்டா அந்த இதுல ஜம்ப் பண்ணி போனோம். ஐயோ இங்க பாருங்க வண்டிக்குள்ள டயர்ல ஐயோ இது இன்னும் ஓட்டையா இருந்திருக்கு. இது தெரியாம உள்ள விழுந்து மறுகேசல் ஆயிட்டோமாங்க. சே இந்த டைம் கரெக்டா போனுங்க. ஒரு தடவை தப்பு பண்ணலாம், மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது. கரெக்டா போயிடணும். என்ன வழிய காணும். இங்க தப்பா வந்துட்டோமா? கரெக்டா தாங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் அப்படியே மெதுவா போவோம். அங்க பாருங்க அது எப்படி மெதுவா சுத்துதுன்னு. கவனமா எடுத்து வைக்கிற ஒருடையும் கவனமா எடுத்து வைக்கணுங்க. மெதுவா எடுத்து போடா கையில ஜம்ப் பண்ணிட்டோம். இப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டா அந்த இதுக்கு ஜம்ப் பண்ணணும். வந்துட்டோம் பக்கத்துல வந்துருச்சு. ஐயோ கீழே விழுந்து மரியாசல் ஐட்டமே போச்சுடா. இந்த டைம் கரெக்டா போனுங்க. என்னங்க இது செத்துலான்னுட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து சோதனையாடா இது. ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துறீங்க என்ன? என்னால முடியலடா, என்ன விட்டுருங்கடா. அட கடவுளே டார்ச்சர் பண்ணதுக்குன்னே நம்மள அனுப்பி வச்சிருக்காங்க போலயே. வானத்து மேல ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா அங்க கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குதுங்க. நம்ம எப்படிங்க தப்பிச்சு போறது? யாரும் தயவு செய்து இந்த வானத்து மேல இருக்கிற கோட்டைக்கு வந்துடாதீங்க. கோட்டைன்னு சொல்லி சுடுகாட்டுல கொண்டு விட்டுருக்காங்க மனுஷங்களா. இவங்க எல்லாம் புடுறமா இவங்க எல்லாம் பார்த்துதாங்க போகணும். கவனமா போடா கைப்புள்ள மாட்டிக்கிடாத. இவனுகிட்ட சிக்கிக்கிட்டு நம்ம எவ்வளவு சீரழிய வேண்டியது இருக்கு பாருங்க. ஐயோ யாராவது வழி இருந்தா சொல்லுங்க. வேற ஏதாவது வழி தெரிஞ்சா நம்ம எப்படி தப்பிச்சு போறதுன்னே தெரியலையே. அட கடவுளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இப்படி அங்க ஜம்ப போட்டு போனோமா? ஜம்ப போட்டுட்டோம். இங்கெல்லாம் ஈஸியா தாங்க போறோம். அங்க போய் தானங்க கீழே விழுந்துருதோம். அது சுத்தி இதாதான் வச்சிருக்காங்க. ஓகே வந்துட்டோம். இப்போ கரெக்டா வந்தாச்சு. ஐயோ குழிக்குள்ள விழுந்துடாதா கைப்புல. கரெக்டா அந்த எட்ஜில போய் நின்னுக்கிடுவோம். இப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க இருந்து கரெக்டா என்ன பண்ணணும்னா ஐயோ போச்சா. ஓ அங்க போகணும் போல. நல்ல வேலைக்குங்க அங்க ஜம்ப் பண்ணாம போனோமே. இப்ப அங்க இருந்து கரெக்டா இங்க ஜம்ப் ஐயோ நல்ல வேலைக்கு உள்ள விழுந்திருப்பேன். கரெக்டா வந்துட்டேன். இதுக்கப்புறம் அப்படி போகணுமா? ஓகே இந்த எட்ஜில போய் நின்னுக்கிடுவோம். அப்பதான் கரெக்டா அங்க ஜம்ப் போட்டு போக முடியும். ஒரு வழியா ஜம்ப போட்டு இங்க வந்துட்டோங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோங்க ஒரு வழியா. ஐயா யாராலையும் நம்மள பிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போயிடலாம். இதுக்கப்புறம் மேல ஜம்ப போட்டு போகணுமா? ஓகே மேல ஜம்ப் போட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி போறது? ஓஹோ இந்தா இருக்குதா. ஏதோ ரேகா வைக்கணும் போல. கை ரேகா வச்சாச்சு. ஓகே இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா அது ஒர்க் ஆகுமா ஆகாதா? மேல எப்படி போறது? ஓகே உள்ள போய் பாப்போங்க ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓ ஒர்க் ஆகுதுங்க. பரவாயில்லையே பயங்கரமானதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க வழியே காணும். காய்ஸ் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். இப்பதான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மறக்காம நீங்க இந்த உதவியை பண்ணணும். நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா பண்ணணும் காய்ஸ். என்னடா அது ரொம்ப நேரமா மேல வந்துட்டு இருக்கோம். மேல போய்கிட்டே இருக்குது. ஓ வந்துட்டோமா ஒரு வழியா. பாடா வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் எங்க போறது? ஓ இங்க போகணுமா? ஐயோ அடடா என்னடா அது நம்மள நசுக்கிருச்சுங்க. ஐயோ போச்சுடா. ஜம்ப் பண்றதுக்குள்ள வண்டியை கிளப்பிட்டுங்க. இது இந்த டைம் கரெக்டா போறோம். என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? ஐயோ மீண்டுமா? என்னால முடியலங்க. ஐயோ நம்மள சோதிக்குது. என்ன பண்றது? ஐயோ மீண்டும் நம்மள ஒரே இடத்துல ஓட விடுறாங்க. நம்ம ஒரு தடவை தப்பிச்சு போனதே பெரிய விஷயம். இப்ப மறுபடியும் இப்ப பரவ விடுறாங்களே. இந்த டைம் கரெக்டா ஓடிடலாம். ஓகே ஜம்ப் போட்டாச்சு. இப்ப இங்க இருந்து இங்க வருவோம். இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து அப்படி இருக்குது. அடுத்த வாக்குல இருந்தாதான் நம்ம போக முடியும். அது செங்குத்தா இருக்குது. ஓகே இதுதான் ஹரிசாண்டல் வந்துட்டுங்க. தப்பிச்சிட்டோம். இன்னும் ஒண்ணுதான். ஒரே ஒரு அந்த வீல்ல தப்பிச்சிட்டோம்னா போதும். நம்ம தப்பிச்சிடலாம். பக்கத்துல வந்துட்டோம். ஓ ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் உள்ள விழுந்திருப்பேன். ஒரு வழியா வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். அப்பாடா தப்பிச்சு வந்துட்டாங்க ஒரு வழியா. இதுக்கப்புறம் கரெக்டா அந்த லிஃப்ட்ல ஏறி போகும்போது கவனமா போனுங்க. ஏன்னா கீழே விழுந்த மாதிரி. ஐயோ கீழே விழுந்துடாத. ஐயம்மா என்ன பாத்தீங்களா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் பாருங்க. இப்ப கரெக்டா மேல ஏறி அப்படியே போக ஆரம்பிப்போம். என்னடா இது போக மாட்டேங்குது. ஓஹோ பக்கத்துல வந்தாதான் போகும் போல.
என்னடா இது? ஓ, அதை தொட்டாதான் ஓடும் போல. ஓகே, தொட்டுட்டோம். இங்க பாருங்க, பயிரேகலாம் வைக்க சொல்லுதுங்க. மோசமானதா இருக்கும் போல. பக்கத்துல நின்னுக்கிடுவாங்க. போன உடனே அப்படியே ஜம்ப போட்டு ஓடிடணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாலும் கீழே விழுந்துருவோம். வந்துட்டோங்க ஒரு வழியா. இப்போ மேல போய் நின்ன உடனே அப்படி ஜம்ப போட்டு ஓடிடணும். ஓகே, ரெடியா இருப்பாங்க ஜம்ப் பண்றதுக்கு, இல்லைன்னா கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, வந்துட்டோம். என்னங்க இன்னும் வரலையா? நல்லா வலிக்குங்க. ஜம்ப் பண்ணிருந்தோம்னா உள்ள விழுந்து மறுகேசல் ஆயிருப்போம். இன்னொன்னு இருக்குது, இதுலதான் ஜம்ப் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சுங்க. அப்படி ஜம்ப போட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க இருந்து விழுந்தாலும் அதே இடத்துல தான் வருவோம். அதனால தப்பிச்சிருவோம். இதுக்கப்புறம் வழி எங்க இருக்குது? ஓ, அந்த இருக்குதுங்க. டோர் வழியா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டோர் வழியா இது என்னது? lives ahead we are with the humans. ஓ, டேஞ்சர் லைஃப்ஸ் ஹெட்டாமா. இங்க ஏதோ டேஞ்சர் அது ஒன்று இருக்காமா. ஓஹோ, பார்த்து போனுங்க. ஏதோ டேஞ்சர் இருக்குன்னு வேற அது சொல்லுது. பார்த்து போகணுமே. எப்படி போகணும்னு வேற தெரியலையே. ஓஹோ, கீழே ஏதோ படிக்கட்டு தெரியுது. இங்க இருந்து ஒரு அந்த படிக்கு ஜம்ப் பண்ணணுமா? என்னன்னு தெரியலையே. அடடா, எப்படி போனோம்? எப்படி ஓ, இங்க ஏதோ வாய் மாதிரி இருக்குது. என்னடா அது? எலும்பு கூடு மாதிரி இருக்குது. ஐயோ, அந்த எலும்பு கூடு நம்மள விழுங்கிட்டா. ஓ, அந்த சாவியை வச்சுதான் அந்த எலும்பு கூடு திறந்துட்டுங்க. பாருங்க, நல்லா விளக்குங்க. சாவியை கையிலேயே வச்சிருந்தோம், இல்லைன்னா நம்மளால வெளியே வந்திருக்க முடியாது. கீ இருக்கவே நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். ஓகே, அப்ப இங்கதான் ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? ஓஹோ, பாத்தீங்களா, ஏதோ டார்க்னஸ் இருக்குமாமா. அதுல இருந்து நம்ம தப்பிச்சு போகணுமாமா. என்ன? ஓ, அந்த ஏதோ டார்க்கா இருக்குதுங்க. ஐயோ, இவங்கிட்ட போராடணுமா? அட கடவுளே, கொள்றான் அவன் மக்கள. ஒண்ணுமே இல்லையங்க, கத்தி எதுவுமே இல்லையா? அவனை அடிச்சு கொண்டுருவான் போலயே. என்னோட அது முரட்டு கத்தியா வச்சிருக்கிற. ஐயோ, ஓடுறா நின்றது. ஐயோ, கத்தி எடுத்துருங்க. கத்தி இப்படி நம்ம கையில கடிச்சிட்டு, நீ இதுக்கப்புறம் உன்னை யாரும் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. கைப்புலங்க பாரு, என் பவர்ற மட்டும் நீ பாரு. பத்தல, எப்படி சுட்டம் பத்தல, பயங்கரமா இருக்குல்ல. எப்படி பண்றியா அப்படின்னு சோழ முடிக்காம விட மாட்டேன்டா. யாருக்கிட்ட எங்ககிட்டேவா? நீ யாருன்னு நினைச்ச? நாங்களாம் சுனாமியிலே ஸ்விம்மிங்க போடுறவங்க. கொண்டுட்டோமா அவனை? கொல்றா வைக்கல. நீ கொஞ்ச நாள் சுட்டு தள்ளு அவனை. விட்டுறாத. கொஞ்சம் நின்னாலும் அவன் ஒரே அடியா அடிச்சு நம்ம கொண்டுறதாங்க. அடிக்கிற ஒவ்வொரு அடியும் மரண அடியா இருக்குது. ஆனா கவனமா போனுங்க. ஏன்னா செக் பாயிண்ட் ஒன்னு தான் தொட்டிருக்கோம். நம்ம அடுத்தடுத்து எத்தனை லெவல்ல ஒன்று இருக்கான்னு தெரியல. அங்க வர கருப்பு தெரியுது. என்னங்க இது? இவ்வளவு நேரம் அடிக்கலாம், உனக்கு கொல்லவே முடியல. என்னதான் நம்ம வாழோட அவங்களும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் போல. அவங்க பாங்க, அவன் நம்மளை கொள்றதுக்காண்டி வேகமா வரான். கொஞ்சம் நின்னாலும் அவன் நம்மள மறுகேசாலா பண்ணிடுவான் போலயே, போட்டு தள்ளிடுவான். அவங்க பாருங்க, இப்பதாங்க அவன் லைஃப் குறைஞ்சிருக்கு. அவன் பக்கத்துல நின்று அவனை கொன்னா மட்டும் தான் கொல்ல முடியும் போல. ஓகே, நானும் அவனை ஓடிக்கிட்டே கொண்டுடலாம்னு நினைச்சேன். இல்ல, கொல்ல முடியாது. பக்கத்துல இங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒருத்தர் தான், அங்க 2 பேரு. அட கடவுளை, ஒருத்தனை சமாளிப்பதே கஷ்டம். அவங்க 2 பேரு. அப்ப இன்னொன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குது. அவங்க 3, அப்புறம் அவங்க 4. அட கடவுளை, எப்படி வந்து தப்பிக்க போறோம்னு தெரியலையே. ஓகே, போய் பாப்போங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆபத்து. இந்த டார்க்னஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோன்னு வேற தெரியலையேங்க. உங்களுக்கு வழி தெரிஞ்சா சொல்லுங்க காய்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க गाइस. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இங்கதான் கிடைக்கும். இந்த மாதிரி அட்வென்ச்சர் வீடியோலாம் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்தா மட்டும்தான் முடியும். அதனால கண்டிப்பா நீங்க அதை பண்ணணும் गाइस. ஓகே, ஒருத்தனை கொண்டுட்டோம். இன்னொருத்தர் இருக்கிறான், அவனையும் கொள்ளணுமே. ஐயோ, என்னடாது, அவனை காணும். எங்கெங்க போனா? நம்மளை பார்த்து பயந்து எங்கேயுமே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா? எங்கடா போனேன்? டார்க்கே, எங்க இருக்க டார்க்கு? மிஸ்டர் டார்க், எங்க இருக்கீங்க? ஐயோ, எங்க இருக்கிறானே தெரியல. எங்க? ஓ, அந்த வெக்கப்பட்டு இருக்காங்க. இருடா கைப்புல, உன்னை கொல்லாம் விட மாட்டேன். ஐயோ, இது வேற என்னங்க? நம்மள சோதிக்கிறதுக்குனே வந்து நிற்குது போல. ஐயோ, இதையா தெரியாம அமுக்கிறோம். ஐயோ, கொள்றா ஒரே அடி அடிச்சு. ஐயோ, தூக்கி வீசிட்டாங்க நம்மள. ஐயோ, என்னடா இது? நம்மளுக்கு வந்து சோதனை. மறுபடியும் முதல்ல இருந்துலாங்க ஓடணும். என்னங்க பண்றது? ஓகே, போக ஆரம்பிப்போம். இந்த டைம் கரெக்டா கொண்டுட்டு தப்பிச்சு போயிடுறோம். நான் ஒரு தடவை தோற்கலாம், மறுபடியும் தோற்க கூடாது. கரெக்டா தப்பிச்சு போயிடணுங்க. ஓகே, போ நிக்காதடா கைப்புல. ஓடு, வெயிட் பண்ணிட்டே இருக்காத. நிக்க உனக்கு உயிருக்கு ஆபத்து தான். உண்மை யார் சொன்னாலும் சரி, இந்த ஸ்கை அரண்மனைக்கு வந்துடாத. வந்த அப்படின்னா அவன் சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. நல்லா கவனமா போனுங்க.
ஐயோ கோட்டைன்னு சொன்னாங்க, இப்படி மோசமான கோட்டைன்னு சொல்லாம போயிட்டாங்களாங்க நம்ம கிட்ட. இதுக்கப்புறம் அந்த கோட்டை பக்கம் நம்ம கால எடுத்து வைக்க போறது கிடையாது, கவனமா போனுங்க. ஐயோ போடா போடா கைப்புல, என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற, உயிர் போக போது அது தெரியாம நின்று இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேடா கைப்புல, போடா போடா. காய்ஸ் அவன் இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, என்ன அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு அப்படின்னு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க காய்ஸ். அப்பதான் போடுற வீடியோஸ்லாம் டிங்கடாங்க கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி வானத்துல ஒரு கோட்டை இருக்கு, அந்த வீடியோ செமையா இருக்குன்னு சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். மறக்காம நீங்க இதை பண்ணணும் காய்ஸ். போடா போடா கைப்புல போடா, என்னத்தடான்னு நீ யோசிச்சுட்டு இருக்கிற. இப்போ கத்தி எடுத்துட்டோம், இப்படி கிளம்ப ஆரம்பிக்கலாம் காய்ஸ். நம்ம ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டோம், ஏன் இப்படி யோசனை பண்றோம்னே தெரியலங்க. ஏன்னா நீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதனாலயா தெரியல, பயங்கரமா நம்மளுக்கு யோசனை வருது. அதனால நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ், அப்பதான் நம்ம யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிப்போம். கொள்றா கைப்புல கொண்டுட்டோங்க. ஓகே நீங்க சுட்டு தள்ளுறா கைப்பா, கொண்டுட்டோங்க. கொஞ்சம் தான் இருக்குது, அவனுக்கு பாருங்க முரட்டத்தனமா கொண்டுட்டோமே. ஓகே இப்போ அடுத்தது போவோம். இங்க 3 பேரு, முதல்ல ஒருத்தன், இப்ப 2 பேரு, அடுத்து 3 பேரு, அடுத்து 4 பேர் போல. ஓகே கொள்றா கைப்பா, நான் கொண்டுட்டேன். ஐயோ இவன் பாருங்க பயங்கர வேகமா வந்து நம்ம கொண்டுட்டு இருக்கிறான். கொள்றா கைப்பில்ல. ஐயோ 2 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அப் பண்றாங்க. கொள்றா. அவங்க 2 பேருமே சேர்த்து ஒன்னா மரியாதை செலவு பண்ணிடலாம், நம்ம லைஃப பாதியை குறைச்சிட்டாங்களே. இறங்காத நீங்க, இந்த டைம் நம்மளை கொண்டுட்டு நம்ம கரெக்டா தப்பிச்சு போயிடணும். ஐயோ இவன் வேற பின்னாடி வந்து ஏன்டா அப்படி சோதிக்கிறேன் என்ன நீனு. கொள்றா உனக்கு இவ்வளவு சுட்டு வெட்டி கொண்டாச்சு. ஒரு வழியா முடிஞ்சிட்டுங்க. இப்போ ஐயோ உங்க பெரிய டார்க்கா இருக்குது, நிறைய பேர் வருவாங்க போல. என்னங்குது, ஆஹா ரெக்க வச்ச பெரிய பூச்சாண்டி போல இவன். ஐயோ உங்க டார்க்குன்னு பெருசுக்கு பதிலா பூச்சாண்டியே வச்சிருக்காங்களே, பெரிய பூச்சாண்டியா இருப்பாங்க போல இவங்க எல்லாரும். கவனமா போனுங்க. கொல்றா கொன்னுட்டங்க. பூச்சாண்டியாவது யாராவது எப்படி என்ன முடியலையா வரைக்கும் தப்பிச்சு நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்க போனோம்னு வேற தெரியல. எங்க ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கோம், ஆனா எண்டுக்கு தான் வழி இல்ல. ரொம்ப நேரம் ஓடுறமே சார், இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு இருந்தா யாராவது சொல்லுங்க. யூ சேவ் us from the எல்லாரையும் காப்பாத்தி வெளியே வந்துட்டோமா. இதுக்கப்புறம் எங்க போறது? இது லிஃப்ட், ஆனா தண்ணின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஓகே இப்ப கரெக்டா அதை நிற்கும் போது அப்படி சம்பு போட்டு போயிடணும் போல. என்னடா இது இன்னும் மேல இருக்குதா? அட கடவுளே, வழி எங்க இருக்குன்னு தெரியல. எங்களோட லிஃப்ட்டுகளையும் நம்ப முடியாது, நான் டக்குன்னு காலை வாரி விட்டுருங்க. அதனால கவனமா போக வேண்டியது இருக்குது. போவோம். ஐயோ நீ எவ்வளவு தூரம்டா, இது கோட்டையானதுடா, பயங்கர முரட்டு கோட்டையா இருக்கா, எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. நம்ம எவ்வளவு நேரம் மேல வந்துட்டு இருக்கோம், ஆனா எண்டே எல்லாம் போகுது. அவ்வளவு பெரிய டன்னலா வச்சிருக்கீங்கடா நீங்க, எவ்வளவு பெரிய கோபுரம் பாருங்க, பயங்கரமான கோபுரமா இருக்குது. தப்பிச்சு வந்துட்டோம். மியூசிக் பிளேயர் எல்லாம் வச்சிருக்காங்க, யாரடா வச்சு செஞ்ச வேலை இதெல்லாம்? ஓஹோ நம்ம ஜெயிச்சதை கொண்டாடுறதுக்கு தான் மியூசிக் எல்லாம் வச்சிருக்காங்க போல. ஓகே இந்த பாருங்க கோப்பை இருக்குது. ஓஹோ டிராஃபி எடுத்துட்டு அப்படியே போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க கோப்பை எடுக்க முடியல. ஓகே அங்க பாருங்க சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து அப்படிங்க குளிர்காயலாம் போல. நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே காய்ஸ். நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கணும்னு நினைச்சுக்கன்னா காய்ஸ் நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன அப்படின்னா இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் காய்ஸ். ஆனா கண்டிப்பா நீங்க இதை பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க காய்ஸ். ஓகே இதை சுவிட்ச் இருக்காதான்னு பார்ப்போம். ஏன்னா அதை ஆன் பண்ண முடியல. எங்கேயாவது ஒரு இடத்துல சுவிட்ச் கண்டிப்பா வச்சிருப்பான். இப்ப பாருங்க சுவிட்ச் அமுக்கணும்னே அங்க முரட்டத்தனமா ஏதோ நடக்குது. ஓகே இப்ப கண்டுபிடிச்சாங்க. சுவிட்ச் அமுக்கணும்னே அங்க பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் வருது. ஓஹோ இது வேறையா? இங்க பாருங்க லைட் எல்லாம் எரியுது. நாம வெற்றியை கொண்டாடுறது, நம்ம கொண்டாடுறத விட இவங்க பயங்கரமா கொண்டாடுறாங்களே. அடடா இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஓகே காய்ஸ் நம்ம இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு உங்களை பாக்குறேன் காய்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். இந்த மாதிரி நிறைய ஃபன்னியான அட்வென்ச்சர் உள்ள நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு ஹாட் கேமர். டாடா பபாய், see you guys, bye.